ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் தை கிருத்திகை தான். வாங்க பார்க்கலாம். காலையில் எழுந்து கோலம் போட்டாச்சு. இப்போ வந்து டீ தான் போட்டுட்ருக்கோம். இஞ்சி ஏலக்காய் போட்ட டீ நல்லா சுவையாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். இப்போ டீ வடிகட்டியாச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வடை தான் போட போகிறோம். வடைக்கு தேவையான மாவு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ கடாய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி போட்டு அரிசி மாவு எல்லாம் போட்டு ஒன்று சேர கலந்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுப்பேன். இப்போ வந்து வடை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வடை தட்டி போட்டு நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு பாருங்கள், முறுமுறுப்பான சுவையான தை கிருத்திகைக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வடை வந்து சுவையாக பப்ளியாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் வச்சுக்கலாம். கிருத்திகைக்கு ஸ்பெஷலான சாம்பார் வச்சுப்போம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு, பூண்டு தட்டி போட்டாச்சு பாருங்கள். தட்டி போட்டுட்டு இப்போ வந்து கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே இப்போ வந்து பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் போட்டு நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம். ஒன்று சேர கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கணும்னா சீக்கிரமாக நமக்கு வந்து வதங்கிடும். இப்போது காய்கறி போட்டுக்கலாம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் போட்டு நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம். கதம்ப சாம்பார் தான் நாங்கள் வைக்கிறோம் இன்றைக்கி. ஏன்னா வந்து கிருத்திகைக்கு கதம்ப சாம்பார் வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தை கிருத்திகைக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுக்க போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்கு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. போட்டுட்டு பொரிஞ்சிச்சு பாருங்கள். நம்ம என்ன பண்ணலாம், பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ஒன்று சேர கலந்துட்டு மஞ்சத்தூளும் போட்டாச்சு பாருங்கள். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடணும். ஒன்று சேர கலந்து விட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு நம்ம. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வச்சுட்டு உருளைக்கிழங்கை போட்டுடலாம். வாங்க இப்போ பாருங்கள், நல்லா வந்து கிரேவி வந்து நல்லா செவந்துடுச்சு. அருமையான பட்டாணி போட்டாச்சு. பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு போட்டு அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சாதம் வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ சாதமும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நெய் ஊற்றி ஜவ்வரிசியை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பாருங்கள், அது ஒரு பக்கம் போட்டாச்சு. இப்போ வந்து பாயாசம் வந்து ஜவ்வரிசி வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நெய் ஊற்றி வறுத்துக்கலாம். நெய் ஊற்றி சேமியாவை நல்லா ஒரு பொன்னிறமாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பாருங்கள், நல்லா வறுபடுது. ஒன்றை போல் வறுக்கணும். இப்போ வந்து சேமியா வந்து ஜவ்வரிசியில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், பாயாசம் ரெடி ஆச்சு. அதுக்கு வந்து ஏலக்காவும் தட்டி போட்டாச்சு. இப்போ நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை போட்டு வறுத்து கொட்டிக்கலாம். இப்போ தை கிருத்திகைக்கு பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாமி கும்பிட்டுடலாம். சாமி கும்பிட்டு தேவையான பாருங்கள் சரியாயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.